கைப்பயிற்சி செய்ய போகிறோம். முதல்ல நேராக நின்று கொள்ள வேண்டும். 1/2 அடி இடைவெளி விட வேண்டும் காலுக்கிடையில். கைகளை மெதுவாக உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த நிலையில் 4 மூச்சு கவனிக்கணும். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடணும். கைகளை கீழே விட்டுறோம். தொடையை ஒட்டிவாறு இருக்கணும். இந்த நிலையில் 2 மூச்சை நீங்கள் கவனிக்கணும். மீண்டும் கைகளை உயர்த்தி கொள்கிறோம். அதே போல் 4 மூச்சை கவனிக்கணும். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. 4 மூச்சு நிலை இருக்கணும். கைகளை பிரித்து அதே போல் தொடையை ஒட்டி வார வச்சுக்கிறோம். 2 மூச்சை கவனிக்கிறோம். மீண்டும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஏற்கனவே செஞ்ச மாதிரி 4 மூச்சை கவனிக்கணும். இந்த மாதிரி 3 முறை நம்ம செய்யணும். 4 மூச்சை கவனிக்கணும், 3 முறை செய்யணும். கைகளை பிரித்து தொடையை ஒட்டி வர வச்சுட்டு 2 மூச்சு கவனிக்கணும். ரெண்டாவது கைகளை இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை விரிக்கணும். மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை குவிக்கணும். இந்த மாதிரி 5 முறை செய்யணும். இன் அவுட், இன் அவுட், இந்த மாதிரி 5 முறை நீங்கள் செய்யணும். கைகளை நார்மலாக வச்சிடுறீங்க. கைப்பயிற்சியில் 3வது நிலை இப்போ செய்ய போகிறோம். வலது கையை கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் செய்யணும். இப்போ இடது கை கிளாக் வைஸ் 5 டைம். இப்போ வலது கை ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம். இப்போ இடது கை ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம். இப்போ கைப்பயிற்சியின் 4வது நிலை செய்ய போகிறோம். போத் ஹேண்ட் ரொட்டேஷன். 2 கைகளும் முன்னோக்கி ஒரு 5 முறை, கிளாக் வைஸில் 5 முறை. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் 5 முறை செய்யணும். இப்போ கைப்பயிற்சியின் 5வது நிலை. வலது காலை முன்னோக்கி வச்சுக்கிறோம். வலது கை முன்னாடியும் இடது கை பின்னாடியும் அப்படியே சுற்றுறோம். கிளாக் வைஸில் ஒரு 5 டைம் சுற்றுறோம். மீண்டும் அதே போல் வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 டைம் செய்கிறோம். கைப்பயிற்சியின் 6வது நிலை இப்போ செய்ய போகிறோம். 2 கால் இடைவெளி 1.5 வச்சுக்கிறீங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும். கண்கள் திறந்து செய்யணும். இந்த பயிற்சியில் உங்களுடைய
கை கட்டை விரலை பார்க்கணும். ரைட், லெஃப்ட். இப்போ நீங்கள் கவனிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் கட்டை விரல் மட்டும் தரையை அழுத்தபடி இருக்கணும். மற்ற விரல்கள் மேல் நோக்கி இருக்கணும். நம்ம ரைட் சைடு திரும்பினா அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் செய்யணும். கட்டை விரல் அழுத்தி இருக்கணும். அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதே போல் கைகள் கண்களை பார்த்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு கைப்பயிற்சியின் 7வது நிலை செய்ய போகிறோம். காலுக்கு இடையில் 3 இன்ச்சு அளவுக்கு இடைவெளி விட்டுறணும். நீ ரொட்டேஷன், முட்டியில் கை வச்சுட்டு வலது பக்கமாக கிளாக் வைஸ் 1, 2, 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3. திரும்பியும் கிளாக் வைஸ் 1, 2, 3. முதல் நிலை 2 பாதங்களுக்கு இடையில் 1.5 அடி இடைவெளி வச்சுட்டு இன் அவுட், இன் அவுட், இந்த மாதிரி 5 முறை செய்யணும். இரண்டாவது நிலை 1 அடி இடைவெளி வைத்து ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், இந்த மாதிரி 5 முறை வலதுபுறமாக இடதுபுறமாகும். மூன்றாவது நிலை 1 அடி, அதே போல் வலச்சுழலாக 5 முறை. நான்காவது நிலை இடச்சுழலாக 5 முறை. மீண்டும் வலச்சுழலாக 5 முறை. ஐந்தாவது நிலை வலது காலை இடது தொடை மீது வைத்துக்கொண்டு பெருவிரலை அழுத்தணும். அது தலைப்பகுதி நினைத்து அழுத்தணும். இதை அடுத்த 2 விரல் கண்களை நினைத்து அழுத்த வேண்டும். அடுத்த 2 விரல் காதுகளை நினைத்து அழுத்த வேண்டும். அப்புறம் கழுத்து பகுதியை நினைத்து அழுத்த வேண்டும். ஜிக்ஸாக்கா ஒரு இடம் கூட விடக்கூடாது. ஒவ்வொன்றத்தையும் உறுப்புகளை நினச்சி மார்பு பகுதி, நுரையீரல், இதயம், தோள்பட்டை, கைப்பகுதியெல்லாம் நினைத்து அழுத்தணும். இப்போ வயிற்று பகுதி என்ன செய்யணும்னா மெதுவாக அழுத்தணும். அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போது அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுக்கலாம். இடுப்பு பகுதியை அங்கே இருக்கிற உறுப்புகளெல்லாம் நினச்சி அழுத்தம் கொடுக்கணும். இப்போ பக்கவாட்டில் அழுத்துறோம். இது முதுகுத்தண்டு எலும்புகளுடன் தொடர்பு கொண்டு இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சரியாகும். இதை நல்லா உணர்ந்து அழுத்தணும். 3 முறை மேலே இருந்து கீழாக, கீழே இருந்து மேலாக. இப்போ கணுக்கால் மொழியை சுற்றி கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக. இதுவும் 3 முறை. ஒரு தீபம் எப்படி சுடர் விட்டு எரியுது இல்லைங்களா, அதே போல் நம்ம அழுத்துறோம். இப்போ மொழியை சுற்றி வலப்புறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, மீண்டும் வலப்புறமாக 3 முறை. இப்போ ரொட்டேஷன்
கீழ் நோக்கி 5 முறை. மேல் நோக்கி 5 முறை. மீண்டும் கீழ் நோக்கி 5 முறை. இப்போ கால்களை பிடிச்சு விட்றோம். அங்கே வருமா பாயிண்ட்டெல்லாம் இருக்குது. அதை மெதுவாக உணர்ந்து அழுத்தி விடுங்க. கீழேருந்து மேலே போகணும், திரும்பி வரக்கூடாது. 6வது நிலை. இப்போ அந்த கால்கள் செய்த மாதிரி தான் கட்டை விரலை அழுத்தி விடுறோம். அடுத்த 2 விரல் கண்களை நினைத்து அழுத்துறோம். அடுத்தது 2 காதுகளை நினைத்து அழுத்துறோம். கழுத்து பகுதி, அதே போல் தோள்பட்டை, நுரையீரல், இதயம் அனைத்தும் நினைத்து அழுத்துறீங்க. அதே போல் வயிற்று பகுதி வரும்போது மெதுவாக அழுத்துறோம். இப்போ இடுப்பு பகுதி, அது கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக அழுத்துறோம். கண்களை மூடி உறுப்புகள் மீதே கவனம் செலுத்தி செய்யணும். இப்போ சைடில் அந்த பக்கவாட்டில் அழுத்துறோம் இல்லைங்களா, இது முதுகுத்தண்டு எலும்புகளுடன் தொடர்பு கொண்டு இருக்குது. அதை அழுத்துறோம். இதே போல் 3 முறை அழுத்துறோம். மனம் ஒன்றி ஒரு தவம் போல செய்யணும். இப்போ மூடியை சுற்றி அழுத்துறோம். கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 3 முறை. இப்போ மொழியை சுற்றி வலப்புறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, மீண்டும் வலப்புறமாக 3 முறை. இப்போ ரொட்டேஷன் 5 டைம். கீழ்ப்பக்கமும் கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக, திரும்பியும் கீழ் நோக்கி 5 முறை. கால்களை பிடிச்சு விடுறோம். கீழிருந்து மேல் நோக்கி பிடிச்சு விட்டுறோம். அதோட விட்டுறணும். ஏழாவது நிலை. இது வஜ்ராசனத்தில் உட்காந்துடணும். கிட்னி மசாஜ் இதுக்கு பேர். கிட்னியை மசாஜ் செய்ய போகிறோம். இதே போல் உட்காந்துடணும். கட்டு விரல் மேல் கட்டு விரல் மேலிருந்து கீழாக தேய்த்து விட வேண்டும். இதே போல் 5 முறை செய்ய வேண்டும். முதல் நிலை. வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். விரல்கள் சின்முத்திரை. தொடை மடிப்பில் வைத்துக்கொண்டு மற்ற 3 விரல்களை தொடை மீது வைக்க வேண்டும். மெதுவாக ஆழமாக மூச்சை இழுக்கவும், மூச்சை மெதுவாக வெளியே விட்டவாறே முன்புறம் குனியவும், மூச்சை இழுத்தவாறு மேல் நோக்கி நிமிர வேண்டும். இந்த மாதிரி 5 முறை செய்ய வேண்டும்.
இரண்டாவது நிலை, 2 கை பெருவிரல்களை உள்ளங்கையால் வைத்து மற்ற விரல்களை உள்நோக்கி மடக்கி வைத்து மூடிய கைகளை அடிவயிற்று பாகத்தில் வைத்து கொண்டு மூச்சை வெளிவிட்டு கொண்டே குனியவும், மூச்சை உள்ளே இழுத்தவாறே மேல் நோக்கி நிமிரவும். இந்த மாதிரி 5 முறை செய்ய வேண்டும். கணையம் பித்தப்பை நன்றாக அழுத்தப்பட்டு இன்சுலின் நன்றாக சுரக்கும். மூன்றாவது நிலை, சுகாசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். வலது உள்ளங்கையால் தொப்புளை மூடிக்கொள்ளவும், இடது கை பெருவிரல்களால் வலது காதை தொட்டவாறு வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நிதானமாகவும் ஆழ்ந்து மூச்சு இழுத்து அதே போல வெளியே விட வேண்டும். 5 மூச்சை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். இந்த பயிற்சி செய்கிறதுனால வலது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம். நான்காவது நிலை, அப்படியே கைகளை மாற்றி செய்கிறோம். இடது உள்ளங்கை தொப்புளிலும் வலது கை விரல்கள் இடது காதை தொட்டவாறும் வைத்து கொண்டு மூச்சை நிதானமாக இழுத்து வெளியே விடுறோம். இது இடது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம். ஐந்தாவது நிலை, வலது காதை இடது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை வலது உள்ளங்கை கொண்டும் மூடிக்கொள்ளவும். முழங்கைகள் இரண்டும் மார்பை அழுத்தியவாறு இருக்கட்டும். மூச்சை நிதானமாகவும் ஆழ்ந்து இழுத்து வெளியிட வேண்டும். நுரையீரலின் பின்பகுதியை நன்கு விரிவடைவதை உணரலாம். ஆறாவது நிலை, வலது காதை வலது உள்ளங்கை கொண்டும் இடது காதை இடது உள்ளங்கையும் கொண்டும் கைகளை விரித்த நிலையில் மூடிக்கொள்ளவும். மூச்சை நிதானமாகவும் ஆழ்ந்து இழுத்து வெளியே விட வேண்டும். இந்த மாதிரி 5 முறை செய்யணும். இப்பயிற்சி செய்கிறதுனால நுரையீரல் முன்பகுதி கீழ்ப்பகுதியும் விரிவடைவதை நாம் உணரலாம். ஏழாவது நிலை, இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் பின் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடிக்கொண்டு மூச்சை நிதானமாகவும் ஆழ்ந்து இழுத்து வெளியே விட வேண்டும். 5 மூச்சு இதே போல கவனிக்கணும். நுரையீரலுடைய மேற்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம். வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். முதல் நிலை, கைகளை கோர்த்து கொள்ள வேண்டும். 2 கை பெருவிரல்களை மேல் நோக்கியவாறு வைத்து கொள்ள வேண்டும். கைகளை வலப்பக்கத்துக்கு கோடி வரைக்கும் பின் இடது பக்கத்து கோடி வரைக்கும் அரை வட்டம் போல கொண்டு செல்லவும்.
right, left, right, left, right, left. இந்த மாதிரி 5 முறை செய்யணும். இரண்டாவது நிலை, 2 கைகளையும் கோர்த்து தொடை மீது வைத்து மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். down, up, down, up. இந்த மாதிரி 5 முறை செய்ய வேண்டும். மூன்றாவது நிலை, இடது பக்கம் தொடையிலிருந்து வலது தோள்பட்டையை நோக்கி செல்ல வேண்டும். பின் கீழே கொண்டு வந்து மீண்டும் அதே போல அப், டவுன், அப், டவுன். இதே போல் 5 முறை செய்யணும். நான்காவது நிலை, வலது பக்கம் தொடைக்கு கீழே பக்கவாட்டிலிருந்து தோள்பட்டைக்கு மேலே செல்ல வேண்டும். டவுன், அப், டவுன், அப். இதே போல் 5 முறை செய்ய வேண்டும். இப்போ ஐந்தாவது நிலை, வலச்சுழலாக ஒரு வட்டம் போல சுழற்ற வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய வட்டமாக உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு இதை போடலாம். 5 முறை செய்யணும். ஆறாவது நிலை, இடச்சுழலாக ஒரு வட்டம் போல 5 முறை சுற்ற வேண்டும். இது கண்ணுக்கான பயிற்சி. கண்களை தான் நன்றாக சுழற்ற வேண்டும். கழுத்துக்கு சிறிய அசைவுகள் இருந்துச்சுன்னா போதும். ஏழாவது நிலை, மூக்குக்கு 3 அங்குலம் தொலைவில் இடைவெளி வைத்து முகத்திற்கு அருகில் வைக்க வேண்டும். இதுபோல் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். இந்த மாதிரி 5 முறை இதுவும் செய்யணும். ஐஃபார்மில் 1 நிமிடம். கபாலபதி பயிற்சி. சுவாசன நிலையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். மூலபந்தம். மூலபந்தம் என்பது ஆசன வாய்ப்பகுதியை சுருக்கி பிடித்து கொள்வது. நீங்கள் 1 நிமிடம் ஓய்வாக இருக்கும்போது மூலபந்தம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது
இடது கை பெருவிரலால் மூக்கின் இடது துவாரத்தை அடைத்து கொண்டு வலது துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக வெளியே விட வேண்டும். அதே துவாரத்தின் வழியே மூச்சை உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். பிறகு அதை ஆள்காட்டி விரலால் அடைத்து கொண்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக வெளியே விட வேண்டும். ஒரு நிமிடம் ஓய்வு. மீண்டும் முதலில் சொன்ன மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுட்டு இன்னும் 2 முறை இதே போல் செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் ஓய்வு. இது யார் யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது, குடல் இறக்கம் இருக்கிறவங்க செய்யக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட்டு அதாவது இதய நோய் உள்ளவர்களும் செய்யக்கூடாது. இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும், ஈசனோஃபோலியோ நோய் நீங்கும், மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்களில் படிந்திருக்கக்கூடிய தூசி கழிவுப் பொருட்கள் வெளியேறும், உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும். மகராசனம் முதற் பகுதி. முகம் மேல் நோக்கியவாறு மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கியவாறும் விரல்கள் சின்முத்திரையில் வைக்க வேண்டும். தலை வலதுபுறமாகவும் இடுப்பை கால்களையும் இடதுபுறமுமாக திருப்ப வேண்டும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். கால்களை மடக்கி கொள்ள வேண்டும். முழங்கால்களும் பாதங்களும் ஒட்டி சேர்ந்து இருக்க வேண்டும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். கால்களை நீட்டிக்கொள்ள வேண்டும். வலது பாதத்தை இடது பாதத்தின் கணுக்காலுக்கு குறுக்கே வைத்து ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். கால்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். வலது குதிக்காலை இடது கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் வைத்து கொள்ளவும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட். கால்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். இப்பொழுது சைக்கிளிங். கைகளை மடக்கிக் கொள்ள வேண்டும்.
கால்களையும் மடக்கி கொண்டு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி 10 டைம்ஸ் செய்யணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரெஸ்ட். மகராசனம் 2ஆம் பகுதி. குப்புறப்படுத்த நிலை. கைகள் 45 டிகிரியில் வைக்க வேண்டும். 2 உள்ளங்கைகள் தரையை தொட்டுவாறு இருக்க வேண்டும். கால்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். கால்களை மடித்து கொள்ள வேண்டும். 2 முழங்கால்கள் ஒட்டி இருக்கட்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். கால்களை நீட்டிக்கொண்டு இடது கால் மேல் வலது காலை போட்டுக்கொள்ள வேண்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். கால்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இடது குதிக்கால் மேல் வலது குதிக்காலை வைக்க வேண்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். கால்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். crocodile மூமெண்ட். கைகள் தரையில் படாத அளவு மேலே வைக்க வேண்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரெஸ்ட். நன்றி. வாழ்க வளமுடன். நிலை 1. மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும். வலது உள்ளங்கையை தொப்புள் மீது வைத்து வலதுபுறம் 3 முறை சுழற்ற வேண்டும். இடதுபுறம் 3 முறை சுழற்ற வேண்டும். மீண்டும் வலப்புறம் 3 முறை சுழற்ற வேண்டும். நிலை 2. வலது கையை இடது மார்பு பகுதியை வலச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும், இடச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும், மீண்டும் வலச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும்.
நிலை 3. இடது கையை வலது மார்பு பகுதியை வலச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும், பிறகு இடச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும், மீண்டும் வலச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும். நிலை 4. வலது கை பெருவிரலை வலது காது துவாரத்திற்குள்ளும் இடது கை பெருவிரலை இடது காது துவாரத்திற்குள்ளும் வைத்து கொள்ளவும். முன்புறமாக வலச்சுழலாக 3 முறையும் பிறகு பின்புறமாக இடது சுழலாக 3 முறையும் சுற்றவும். இரண்டு காது மடல்களையும் அந்தந்த கை விரல்களால் ஒரே சமயத்தில் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே வைத்து மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக அழுத்திவிடவும். நிலை 5. நெற்றி பொட்டில் வைத்து கொள்ளவும். வலச்சுழலாக 3 முறையும் பின் இடச்சுழலாக 3 முறையும் மீண்டும் வலச்சுழலாக 3 முறை சுற்றவும். நிலை 6. கைகளை கண்கள் மீது வைத்து கொள்ளுங்கள். சுண்டு விரல் பகுதி மூக்கை 2 புறமும் நன்கு அழுத்தி வருமாறு உள்ளங்கையால் மேலிருந்து கீழாக 3 முறை தேய்த்து விடவும். நிலை 7. வலது உள்ளங்கையை முகத்தின் வலது பக்கவாட்டிலும் இடது உள்ளங்கையை முகத்தின் இடது பக்கவாட்டிலும் வைத்து கொள்ளுங்கள். கீழிருந்து கன்னங்களை தேய்த்து கொண்டே மேலே சென்று காதோரமாக மேலிருந்து கீழே கொண்டு வர வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கழுத்துக்கு பின்பகுதியில் அரை நிமிடம் வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், வலது கை ஆள்காட்டி விரலால் வயிற்றின் மேல் பகுதியில் வைக்க வேண்டும். தேர்ட் பாயிண்ட், அதிலிருந்து 1 இன்ச்சு தள்ளி ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும். ஃபோர்த் பாயிண்ட், அதிலிருந்து 1 இன்ச்சு தள்ளி வைக்க வேண்டும். ஃபிஃப்த் பாயிண்ட், தொப்புள் பகுதியில் ஆள்காட்டி விரலால் மேல் நோக்கி வைக்க வேண்டும். சிக்ஸ்த் பாயிண்ட், கட்டை விரலால் கீழ் நோக்கி அழுத்தி அரை நிமிடம் வைக்க வேண்டும். செவன்த் பாயிண்ட், ஆள்காட்டி விரலில் தோள்பட்டை, அதாவது வலது தோள்பட்டை நோக்கி இருக்க வேண்டும். எய்த் பாயிண்ட், இடது தோள்பட்டையை நோக்கிவாறு வைக்க வேண்டும். ஒவ்வொன்றும் அரை நிமிடம் அரை நிமிடம். நைன்த் பாயிண்ட், அதே விரலால் வலது தொடையை நோக்கி அரை நிமிடம் கவனிக்க வேண்டும். 10th பாயிண்ட், இடது தொடையை நோக்கியவாறு கட்டை விரலால் அழுத்தி பிடித்து அங்கே கவனிக்க வேண்டும் அரை நிமிடம். 11th பாயிண்ட், வலது மார்பும் விலா எலும்புகளின் மத்தியில் ஆள்காட்டி விரலில் அழுத்தி பிடிக்க வேண்டும். 12th பாயிண்ட், இடது மார்பும் விலா எலும்புகள் மத்தியில் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடித்து அங்கே நினைவு செலுத்த வேண்டும் அரை நிமிடம். 13 பாயிண்ட், வலது பக்கம் இடுப்பு எலும்புக்கு மத்தியில் வலது பெருவிரலால் அழுத்தி பிடிக்க வேண்டும். 14th பாயிண்ட், தொப்புளுக்கு இடது பக்க தொடை மடிப்புக்கு மத்தியில் ஆள்காட்டி விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிடம் நேரம் அங்கே நினைவு செலுத்த வேண்டும். பிறகு வலது கையையும் இடது கையும் உடலிலிருந்து எடுத்து விடலாம்.
உடம்பை தளர்த்துதல் அல்லது ஓய்வு தரும் பயிற்சி. படத்தில் உள்ளபடி முகத்தை மேல் நோக்கியவாறு வைத்து கொண்டு விரிப்பின் மீது தளர்ந்த நிலையில் மல்லாந்து படுத்து கொள்ளவும். கண்களை மூடிக்கொள்ளவும். கால்களை பிரித்திருக்கும்படியாக தளர்வாக வைத்து கொள்ளவும். இப்பொழுது கால் பாதங்களில் தொடங்கி மேல் நோக்கியவாறு உடலை மனதினால் தளர்த்து கொண்டே வரவும். முதலில் பாதங்களை நினைத்து கொண்டு தளர்த்தும் பயிற்சியை ஆரம்பிக்கவும். உடலை தளர்த்தும் போதெல்லாம் மனதிற்குள் இந்த குறிப்புகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். எனது பாதங்களை தளர்த்தி கொள்கிறேன். பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இதே போல் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் சொல்லி தளர்த்தி கொள்ள வேண்டும். நான் பாதங்களும் சொல்கிறேன், அதே போல் தலைப்பகுதியும் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன என்பதை ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லி நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது கால்களை தொடங்குகிறேன். கால்களை இரண்டையும் தளர்த்தி கொள்கிறேன். முழங்கால்கள் இரண்டையும் தளர்த்தி கொள்கிறேன். தொடைகள் இரண்டையும் தளர்த்தி கொள்கிறேன். இடுப்பு பகுதி உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கிறேன். வயிற்று பகுதி உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கிறேன். மார்பு பகுதியும் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கிறேன். கைகளையும் தோள்களையும் தளர்த்தி கொள்கிறேன். கழுத்து பகுதியும் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கிறேன். தலைப்பகுதியும் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கிறேன். தலைப்பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தலைப்பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும். தலைப்பகுதி ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. தோள்பட்டை, கைகள் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. மார்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. இரண்டு தொடைகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. இரண்டு முழங்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. இரண்டு கால்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. இரண்டு பாதங்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. நிறைவாக கண்களை மூடியவாறே உடலை மறந்த நிலையில் வேறு எண்ணங்களில் நின்று சுவாசம் வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் கவனித்து கொண்டு தளர்வான நிலையில் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை செய்யலாம். உறக்கம் வந்தால் சில நிமிடங்கள் அப்படியே உறங்கிவிடலாம். எழுந்திருக்கும் பொழுது உடலை சிறிது சிறிதாக கைகள், கால்கள், தலை, உடல் என அசைத்த பிறகு இடது கையை தலைக்கு மேலே நீட்டி தரையில் வைத்து இடதுபுறம் உடலை திருப்பி வலது கையை உடலுக்கு முன்புறம் ஊன்றி பக்கவாட்டில் எழுவது நலம். மற்ற எல்லா பயிற்சிகளும் செய்து முடித்த பிறகு இந்த பயிற்சியை செய்யலாம். தொடர்ந்து இதனுடைய நன்மைகளும் பார்த்துடலாம். இந்த ஓய்வு தரும் பயிற்சியினால் இரத்த அழுத்தம் குறையும். ஒழுங்காக
தொடர்ந்து பயின்றால் இருதய பாதிப்பு நேராமல் தடுக்கலாம். ஒரு முறை ஸ்ட்ரோக் வந்திருந்தாலும் அடுத்த பாதிப்பு வராமல் தடுக்க முடியும். உடலிலும் மனதிலும் ஏற்படும் எரிவு நிலை மாறி அமைதி நிலை உண்டாகும். உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். உடலுக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். குறிப்பு: இரவில் உறக்கமில்லாதவர்கள் அக்குப்ரெஷர் பயிற்சியுடன் உடலை தளர்த்தும் இந்த பயிற்சியை செய்தால் உடனே உறக்கம் வந்துவிடும். நன்றி. வாழ்க வளமுடன்.